இப்போ பாருங்கள் எல்லா வண்டிகளும் நம்ம ரீபெயிண்டிங் பண்ணி ஒரு சில வண்டிகளை ஃபுல்லாக பாடி கிட்டு மாற்றிருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த டியோவில் வந்து ஃபுல்லாகவே பாடி கிட்டு மாற்றி கொடுத்துருக்கோம். இந்த 125 ஆக்டிவாவில் வந்து ஃபுல் பெயிண்டிங்கு. இந்த வண்டிக்கு பாருங்கள் ஜூபிட்டர், இதுக்கும் பாடி கிட்டு ஃபுல்லாக மாற்றி கொடுத்துருக்கோம். இதை பாருங்கள் என்டார்க்கு, இதுக்கும் ஃபுல் பாடி கிட்டு மாற்றிருக்கோம். கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எல்லாமே எனக்கு பண்ணி கொடுங்க. நாங்கள் ஆக்டிவாவுக்கு ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வண்டியும் ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 125 இது 2019 மாடல், இது ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு கிரே கலர் பெயிண்ட் பண்ணி கொடுங்கன்னாங்க. இந்த டியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லோ கலர் பாடி கிட்டு போட்டு ஃபுல்லாகவே பாடியில் ஃபுல்லாகவே மாற்றி புதுசாகி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இது பாருங்கள் ஹேண்ட் கிரிப்லாம் போட்டு பாடி கிட்டலாம் மாற்றி இந்த பிளாஸ்டிக்கு, மட்கார்டு, சைஸ் ஸ்டாண்டு எல்லாமே பெயிண்டிங் பண்ணி சீட் கவர்லாம் போட்டு ஃப்ரண்ட்டு பிளாஸ்டிக்கு, பேக் பிளாஸ்டிக் எல்லாமே மாற்றி கொடுத்துருக்கோம். இந்த பார்த்தீங்களா செம சூப்பராக ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். நம்ம பண்ணும்போது இந்த மீட்ரு கவரு, இந்த கீ சுவிட்சு, இந்த பாருங்க இந்த ஹாரன் பட்டனு, செல்ஃப் பட்டன், இது எல்லாமே மாற்றிடுவோம். சீட் கவர்லாம் போட்டு பேக்கிலலாம் பெயிண்ட் பண்ணி தான் கொடுப்போம். ஏன்னா கஸ்டமருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக கொடுக்கணும், அப்போ தான் நல்லாவும் இருக்கும். அவருக்கு அப்படி தான் சாய்ஸ் பண்ணும்போது கூட நம்ம அப்படி தான் சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி 4 வண்டி நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். 4 வண்டியும் வேலை முடிச்சிட்டோம். இது கம்ப்ளீட்டாக கூட காட்டுறோம். ஏன்னா நீங்களும் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த கிரே பார்த்தீங்கன்னா 2019 ஃபுல்லாகவே கிரே அடிச்சிருக்கோம். கஸ்டமர் வந்து எனக்கு கிரே அடிச்சு கொடுங்க அப்படின்னாரு. அலாய் வீல்லேருந்து எல்லாமே, ஃபோர்க்லேருந்து எல்லாமே பெயிண்டிங் பண்ணி கஸ்டமர் வந்து வண்டி 1 மாதம் கொடுத்தாரு. வண்டி இப்போ தான் நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு 3 நாளாக மழைனால வண்டி இன்னும் வரல டெலிவரி எடுக்க. ஹேண்ட் கிரிப்லாம் புதுசு போட்டு பாருங்கள், மீட்டர் கவர்லாம் புதுசு போட்டு, கீ சுவிட்செலாம் புதுசு போட்டு, ஃப்ரண்ட் பேனலு, இந்த பிளாஸ்டிக்கு எல்லாமே புதுசுங்க. அப்போ தான் பார்க்கும்போது வண்டி புதுசாக தெரியும். சீட் கவர்லேருந்து எல்லாமே புதுசாக போடும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து வண்டி ஷோரூம்லேருந்து எடுத்த கண்டிஷன் தெரியும். நாங்கள் அப்படி தான் கொடுப்போம். கஸ்டமர்னே அதான் சொல்லுவேன், நான் பண்ணி கொடுக்குறேன் நல்லா இருக்குங்க அப்படின்வேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வண்டி எடுத்து வந்து எவ்வளோ பட்ஜெட் கொடுக்க முடியாது. ஏன்னா வண்டி பிரிச்சா தான் எங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரி ஆக்டிவா இந்த வண்டி கூட ஒயிட் கலர் வண்டி ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து பட்ஜெட் நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்குறீங்கன்னா, வண்டி வரும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. வண்டி கட்டும் போது தான் எந்தெந்த பொருள் போயிருக்குன்னு எனக்கே தெரியும். அப்போ தான் நான் கொட்டேஷனே கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ பை சொல்கிறீங்க, எவ்வளோ பை பண்ண முடியும்னுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. இந்த மாதிரி அந்த என்டார் கூட ஃபுல்லாகவே பாடி கிட்டு மாற்றி வண்டி ஃபுல்லாகவே அடிப்பட்டு ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், இந்த வண்டியில் பாருங்கள் மேலே இருக்க பேனலுக்கு எல்லாம் மாடி, இந்த சீட் கவர் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த பற்றியில் இதெல்லாமே புதுசு. இதெல்லாம் புதுசு எல்லாமே மாற்றி கொடுத்துருக்கோம். ஏன்னா பண்ணும்போது தான் இதுக்கு பட்ஜெட்டே நம்மளுக்கு தெரியும். பண்ணுறதுக்கு முன்னாடி பட்ஜெட் சொல்ல முடியாது. இந்த மாதிரி அந்த சீட் கவர் கூட மாற்றலை. ஏன்னா கஸ்டமர் வந்தப்பறம் மாற்றிக்கலாம், கேட்டு மாற்றிக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த மாதிரி என்டார்க்கு வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் தான் அடிப்பட்டாலும் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ரெடி பண்ணி தரோம். இங்கே பாருங்கள், இந்த வண்டி பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்களா, இது எல்லாமே புதுசு. ஏன்னா வண்டியில் வந்து எது போயிருக்கும் நம்மளுக்கு தெரியாது. பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கழட்டும் போது தான் தெரியும் உள்ளே என்ன பிளாஸ்டிக் உடஞ்சிருக்கு, இது மாற்றணுமா அதை மாற்றணுமா, எதை மாற்றினா ஒழுங்காக உட்காரும் அப்படின்னு. இது மேலே இருக்க ஸ்டிக்கர்லாம் பிக்கிறேன் பார்த்தீங்களா, இது என்டாக இருக்குது. ஏன்னா இது புதுசாக போட்டிருக்கோம். கஸ்டமருக்கு வந்து இதெல்லாமே மாற்றி கொடுங்க பாய், எனக்கு வண்டி ரொம்ப கேவலமாக ஆகிடுச்சு, பேக்கில் டேஜ் லைட்லாம் உடஞ்சிச்சு, எனக்கு சூப்பராக பண்ணி கொடுங்கன்னாங்க. நம்ம நல்லா பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஒர்க் நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி சொன்ன மாதிரி டைமிங்கு ஒரு நாள் 2 நாள் இழுத்தாலும் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஈஸியாக நீங்கள் சொல்லிடுறீங்க, ஆனால் ஸ்பேர் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் பிளாஸ்டிக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது, மீட்ரு பேனல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் தனியாக வாங்கி கம்பெனிக்கார்ட்ட சண்டை போட்டு வாங்கணுமா இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், இந்த ஜூபிட்டர், இந்த ப்ளூ கலர் வண்டி, இதுவும் ஃபுல் பாடி கிட்டு மாற்றி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிப்பட்டு எடுத்துகிட்டு வந்தார், எல்லாமே கிராச் ஆயிடுச்சு. எனக்கு பாடி கிட்டு மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி பாடி கிட்டு கூட நம்மக்கிட்ட இருக்குது, எல்லா கலரும் இருக்குது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் டைமு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கொடுப்பேன். அடிக்கடி நான் வீடியோவில் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், கொஞ்சம் டைம் கொடுங்க, நேரத்தை கொடுங்கன்னு. ஏன்னா உங்கள் பொருள் நான் பக்காவாக தெளிவாக பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா அது நம்ம கரெக்டாக பண்ண முடியாது. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா சில பொருளாக உட்காராது, அது கரெக்ட் பண்ணி உட்கார வைக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போல்டுலாம் வெல்டிங்லாம் விட்டுருச்சு, எல்லாமே வெல்டிங்லாம் விட்டுருச்சு, எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. அதெல்லாம் வெல்டிங் ஷாப்பில் போய் கொடுத்து அவங்க 2 நாள் இந்த வெல்டிங் போல்டெலாம் எடுத்து ஒன்று பார்த்து செக் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா சில பேர்லாம் வந்து தண்ணி பட்டு எல்லாமே ஊறிடுச்சுன்னா அந்த போல்டெலாம் வராது. அது வெல்டிங் ஷாப்பில் தான் வெல்டிங் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா வண்டிகளும் பாருங்கள் வரிசையாக இருக்குது பாருங்கள். ஜூபிட்டரு, என்டார்க்கு, ஆக்டிவா, இந்த பாருங்கள் ஆக்டிவா 125, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே பாருங்கள் டியோ, எல்லா வண்டியிலும் நம்ம பெயிண்டிங் பண்ணி பாடி கிட்டு மாற்றி வச்சுருக்கோம். நீங்களும் பார்க்குறீங்க, கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. எல்லா வண்டிகளும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். கம்மி பட்ஜெட்லேயே பண்ணுவோம். வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பட்ஜெட் என்னன்னு சொல்லிவிடுவோம்.
பார்க்குறீங்க நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி ஸ்கூட்டர் வண்டி வச்சுக்க அத்தனை பேருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே வந்து யூடியூப்பில் பார்க்குறீங்க எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 4 வண்டியை காட்டுற பாருங்கள். கஸ்டமரோட பொறுமைக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு நல்லா ப்ரீமியமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களே வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட்ஜெட்டு நம்ம சொல்லிவிடுங்க, இந்த பட்ஜெட்டு சொல்லுங்கள், அந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். நல்லா பண்ணால் நல்லாவும் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி வருவாங்க. இந்த ஆக்டிவா 125 பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணியிருக்கோம். பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுங்கள்.